ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஏத்திபே கமிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான மிக முக்கியமான அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த ஊதிய குழுவோட ஆய்வு வரம்புகள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கு. இதனால் யாருக்கெல்லாம் சம்பளம் உயரும், பென்ஷன் விதிகள் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, வாங்க எந்த குழப்பமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக டீட்டெயிலாக பார்க்கலாம். கடந்த வருஷமே மத்திய அமைச்சரவை இந்த ஆய்வு வரம்புகளுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இப்போ வெளியாகி இருக்க இந்த செயல்பாட்டு வரைபடத்தில் அரசு ஊழியர்கள் சம்பளம், ஓய்வூதியம், படிகள், அலவன்ஸு, பிற சலுகைகள் குறித்து இந்த கமிஷன் என்னென்ன பரிந்துரைகள் ஆராயணுன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதனால் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 65 லட்சம் ஓய்வூதியதாரர்கள்ன்ட்டு ஒட்டுமொத்தமாக 1 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு லாபம் கிடைக்க போகுது. இதில் பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை ஊழியர்களும் அடங்குவாங்க சொல்கிறாங்க. முதல்ல இந்த ஏத்திபே கமிஷன் குழு எப்படி செயல்படுதுன்னு பார்த்துடலாம். இது ஒரு தற்காலிக அமைப்பாக செயல்படும். இதில் ஒரு தலைவர், ஒரு பகுதி நேர உறுப்பினர்கள், ஒரு உறுப்பினர் செயலாளர் இருப்பாங்க. இந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணி 18 மாதத்துக்குள்ளே தங்களுடைய இறுதி பரிந்துரைகள்லாம் சப்மிட் பண்ணணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் நடுவில் இடைக்கால அறிக்கைகளையும் இன்ட்ரீம் ரிப்போர்ட்டும் அவங்க சமர்ப்பிக்கலாம். ஆனால் தங்களுடைய முடிவுகள் எடுக்கும்போது நாட்டுடைய பொருளாதார நிலைமைகள், நிதி நிலைமைத்தன்மை, நாட்டோட பிற வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி தேவைகள், இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் இந்த குழு பரிந்துரைகளை ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சம்பளம் மற்றும் படிகளில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது. முதல்ல புதிய ஊதிய கூட்டமைப்பு மற்றும் பே மேட்ரிக்ஸ் மறு ஆய்வு செய்ய போகிறாங்க. டிஆர்எஸ் அலவன்ஸு, பென்ஷனர்களுக்கான டிஆர்எஸ் ரிலீஃபு, வீட்டு வாடகைப்படி, HRA, இது போன்ற முக்கிய படிகளாக சீர்திருத்தம் செய்யப்பட இருக்கு. திறமையான ஊழியர்களை ஈர்க்கிற வகையில் இப்போதைய நவீன பணியிட தேவைகளுக்கு ஏற்றபடி ஊதியத்தை மாற்றி அமைக்க போகிறாங்க. இதில் ஒரு பெரிய அப்டேட் என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த போனஸ் திட்டங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு தனிநபருடைய வேலை திறனுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ், அதாவது செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகை முறையை அறிமுகப்படுத்த போகிறாங்க. கடைசியாக இப்போ புழக்கத்தில் இருக்கிற ஏராளமான இதர படிகள் அலவன்ஸை முறைப்படுத்தி அதோட எண்ணிக்கையை குறைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. சம்பளத்துக்கு அப்புறமா பென்ஷனில் என்னென்ன ஆய்வுகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், இது கீழ் வர ஊழியர்களுக்கான மரணம், ஓய்வூதிய பணிக்குறை, அதாவது டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி விதிகள்லாம் விரிவாக ஆராய போகிறாங்க. அதே போல் என்பிஎஸ் வரம்புக்குள் வராத எம்ப்ளாயீஸோடைய கிராஜுவேட்டி ஓய்வூதிய சலுகைகளும் மறு ஆய்வு செய்யப்பட இருக்கு. இதனால் லேக்ஸ் கணக்கான ஓய்வூதியதாரர்களாம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இந்த முடிவுகள் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. யாரெல்லாம் இந்த ஏத்திபே கமிஷன் குழுவின் கீழே வருவாங்கன்னா, தொழில்துறை மற்றும் தொழில் அல்லாத மத்திய அரசு ஊழியர்கள், அகில இந்திய சேவைகள் ஆல் இந்தியா சர்வீஸ் மற்றும் பாதுகாப்பு படை பணியாளர்கள், யூனியன் பிரதேச ஊழியர்கள் மற்றும் இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறை அதிகாரிகள், நாடாளுமன்ற சட்டங்களின் கீழ் அமைக்கப்பட்ட ஒழுங்குமுறை அமைப்புகளின் ஊழியர்கள். ஆனால் RBI, ரிசர்வ் பேங்க் ஊழியர்களுக்கு இது பொருந்தாது. உச்சநீதிமன்ற அதிகாரிகள், ஊழியர்கள், யூனியன் பிரதேசங்களின் கீழ் வரக்கூடிய கீழமை நீதிமன்றங்களின் நீதித்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருமே இந்த புதிய பரிந்துரைகள்லாம் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, இந்த ஏத்திபே கமிஷன் குழு பார்த்தீங்கன்னா வெறும் சம்பள உயர்வு மட்டும் பார்க்காம ஒட்டுமொத்தம் வேலைத்திறன் மற்றும் ஓய்வூதிய பலன்களையும் மாற்றி அமைக்க போகுது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவும் பென்ஷன் சீர்திருத்தங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நம்பர் அண்ட் பீஸ்.